லட்சம் கோடி ரூபாய் ஊழல், அமலாக்கத்துறை கையில் சிக்கிய ஆதாரம், வசமாக சிக்கிய மொத்த திமுக கூடாரம். டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து தமிழகத்தில் முக்கிய இடங்களில் நடந்து வரும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் மொத்த திமுக கூடாரமும் ஆட்டம் கண்டுள்ளது. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு 60% அதிகமான மது பாட்டில்களை சப்ளை செய்து வருவதில் 3 முக்கிய மதுபான ஆலையில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் சொந்தமான அக்வாட் டிஸ்லரி, SN ஜெயமுருகனின் SNJ எனும் நிறுவனம் மற்றும் கால்ஸ் எனும் இந்த 3 நிறுவனங்களில் இருந்துதான் டாஸ்மாக் நிறுவனம் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த 3 மது ஆலையையும் திமுகவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மது ஆலை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த 3 நிறுவனங்களின் தலைமை அலுவலகம் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வரும் வேளையில் இந்த 3 நிறுவனத்திடமிருந்து மது பாட்டில்களை கொள்முதல் செய்யும் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 3 முக்கிய மது ஆலையில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் டாஸ்மாக் பாட்டில்களில் பெரும்பாலும் அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் கணக்கில் கொண்டு வராமல் தனியாக அரசு ஸ்டிக்கரை ஒட்டி மது கடைகளுக்கு சப்ளை செய்து மது விற்பனை செய்து வருவதாகவும், மேலும் அப்படி விற்கப்படும் மதுவின் வருமானம் அரசுக்கு வராமல் மிகப்பெரிய இழப்பு அரசுக்கு ஏற்பட்டு வருவதாக நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்வாட் டிஸ்லரி, SN ஜெயமுருகனின் SNJ எனும் நிறுவனம் மற்றும் கால்ஸ் போன்ற 3 நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மது பாட்டில்களில் 50% மது பாட்டில்கள் மட்டுமே அரசு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதாக கணக்கு காட்டப்பட்டு, மீதம் 50% மது பாட்டில்களில் டாஸ்மாக் பாட்டில்கள் போல ஸ்டிக்கர் ஒட்டி நேரடியாக டாஸ்மாக் கடைகளில் விற்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதாரணத்திற்கு, மது நிறுவனத்திடம் இருந்து ஒரு மது பாட்டிலை 30 ரூபாய்க்கு டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி அதை 130 ரூபாய்க்கு விற்பனை செய்வதனால் அரசு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஒரு மது பாட்டில் மூலம் 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. அதே பாட்டிலை 30 ரூபாய்க்கு அந்த மது தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து வாங்கி டாஸ்மாக் டேட்டா பேஸில் ஏற்றாமல் டாஸ்மாக் கடைகளில் வைத்து 130 ரூபாய்க்கு விற்பதால் 100 ரூபாய் லாபம் கிடைக்கும் அரசாங்கத்திற்கு போகாது. இது டாஸ்மாக் கடைகளுக்கு மது பாட்டில்களை அனுப்பும் டாஸ்மாக் அலுவலகத்திற்கும் மது தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான போடப்படும் கள்ள ஒப்பந்தம் என கூறப்படுகிறது. இந்த கள்ள ஒப்பந்தத்தின் மூலம் கொள்ளையடிக்கும் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே திமுக அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு செந்தில் பாலாஜி தான் என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது என்றால் அதே அளவு வருமானம் ஊழல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2023, 2024 ஆண்டில் டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு 45,855.67 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ள நிலையில், இந்த டாஸ்மாக் மூலம் திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருடத்தில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக வெளியான தகவல் மொத்த திமுக கூடாரமும் சிக்கும் சூழல் உருவாகியுள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.